அனுஷா எங்களுக்கு சமைச்சு தாரா. எனக்கு வேண்டாம். எனக்கு பார்பிக்யூ எல்லாம் செட் பண்ணியாச்சு. நான் அதுக்கப்புறம் ஒண்ணுக்கா இங்க வீட்டுக்கு வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு vlog ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. குட்டீஸ் இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டியூஷன் கிளம்புவாங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ணுறேன். இது வந்து நான் நேற்று பேக் பண்ண ப்ரெட்டு, ஜாப்பனீஸ் மில்க் பிரெட். ஸோ இதை வச்சு ஒரு சாண்ட்விச் மாதிரி லைட்டாட்டு அவங்களுக்கு டின்னர் வரைக்கும் தாங்குற மாதிரி லைட்டாட்டு சாண்ட்விச் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ரெட்டு, செம்ம சாஃப்ட். இதோட ரெசிபி வந்து என்னோடய வெப்சைட்டில் இருக்குது, செக் பண்ணுங்கள். இந்த ஜாம் ஞாபகம் இருக்குல்ல, இது நம்மளோட ஹோம்மேட் பனானா ஜாம். ஸோ நான் வந்து பனானா ஜாம் சாண்ட்விச் தாங்க பண்ணுறேன். ஸோ ஜாமை லைட்டாக ஒரு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கட் பண்ணி கொடுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஜாம் சாண்ட்விச் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இது ஆக்சுவலி ஒரு சாண்ட்விச்சே ரொம்ப பெருசு தான். அதனால நான் வந்து ஹாஃப் இந்த சாண்ட்விச்சும் ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கப் பாலோ குடித்தாங்கன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம vlog வந்து டின்னர் இதுலேருந்தே பார்க்க போகிறோங்க. டின்னர் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே நமக்கு தலை வந்து வெடிச்சிடும். பட் அதுக்கு இடையில இப்போ வந்து ஷாப்பிங் வேறு கிளம்பணும். அதனால் நான் குவிக்காட்டு என்னோட ஈவினிங் ஸ்கின் கேர் முடிச்சுட்டு நம்ம அப்படியே vlog கண்டினியூ பண்ணலாம். ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெயினாக நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் தாங்க. அது நிறைய ரீசன்னால வரும். ஆக்னே, சன் எக்ஸ்போஷர், ரொம்ப வெயிலில் நம்ம சுற்றுறோம் அதனால கூட வரும். அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட வருங்க. ஸ்கின் டார்க் ஸ்பாட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் அதில் சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை இன்னும் டேமேஜ் ஆக்க தான் செய்யும். லைக் நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆக்கி ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால நான் ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷ் தாங்க. ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷ் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப சேஃப்ங்க. அதனால உங்க ஸ்கின்னோட நேச்சுரல் க்ளோ வெளியே வரும். இந்த ஃபேஸ் வாஷில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் மஞ்சள், டர்மரிக் உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நேச்சுரலாக அது கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷில் டர்மரிக்கும் லிக்கரஸும் இருக்குது. லிக்கரஸ் நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ், பிளெமிஷஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷ் ஸ்வாரசா கோல்ட் ப்ரெஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் வச்சு பண்ணியிருக்காங்க. அதனால டர்மரிக்கோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்கும். அது எல்லாத்தையும் விட இம்பார்ட்டன்ட், நம்ம ஸ்கின் இது ரொம்ப ட்ரையாவோ அந்த மாதிரி ஸ்டெயின் ஆகும் ஆக்காமல் ரொம்ப ஸ்கின்னுக்கு நேச்சுரலான க்ளோ கொடுத்து உங்களோட டார்க் ஸ்பாட்ஸையுமே கிளியர் பண்ணுதுங்க. ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷ் டெய்லி 2 times மார்னிங் ஈவினிங் யூஸ் பண்ணுங்க. விசிபிள் ஆட்டு உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் கண் கூட ரெடியூஸ் ஆகுங்க. இவங்களோட ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, ஹிமாலயாவோட ஆப் இல்லைன்னா வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம செக் பண்ணுங்க. இப்போ நம்ம அப்படி vlog கண்டினியூ பண்ணலாம். கொரியன் பார்பிக்யூ எல்லாம் செட் பண்ணியாச்சு. நான் அதுக்கப்புறம் ஒன்றுமே வீடியோ எடுக்கலை, பிஸியாக ஆயாச்சு. இங்கே பாருங்க, சீஸ் புல்டக் கொதிக்கி. ஓகே, எஸ். மஹி குட்டி வந்து அவள் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு பேலரினால ஜாயின் பண்ணியிருக்கா. இதுதான் அவளுக்கு நீ கொடுத்த ட்ரெஸ். இதுதான் நாங்கள் வந்து ஓகே சரி டான்ஸ் ஆடி கணிக்கியா? ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நான் வந்து காரில் வச்சு vlog எடுத்துகிட்ருக்கேங்க. இன்றைக்கி என்னோட பர்த்டே. ஸோ ஈவினிங் வந்து ட்ரீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். இப்போ போய் மகாமகியை பிக் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு போக போகிறோம். அஞ்சனா ஆக்சுவலி வரல. நான், அம்மா, அனுஷா, பிரீத்தி வர்றா. ஸோ அஞ்சனாக்கு வந்து பிள்ளைக்கு மித்ராவுக்கு வந்து உடம்புக்கு முடியல, அதனால அவளால் வர முடியல. ஸோ வாங்க இன்னைக்கு என்னோட பர்த்டே ட்ரீட் vlog பார்க்கலாம். சதீஷ் ஹாய். ஓகே,
ஜாப்பனீஸ் மில்க் பிரெட் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். 300 கிராம், அதாவது 2.5 கப் வந்து மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1 முட்டை, 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் பால், 1/4 கப் தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/4 கப் மில்க் மேட். ஸோ இதுதான் இந்த ப்ரெட்டோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். ஸோ ஜாப்பனீஸ் மில்க் ப்ரெட்டுக்கு வந்து நம்ம டங்ஸோங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெட்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் இந்த 1/4 கப் தண்ணியும் குக் பண்ண போகிறோம். சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி குக் பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட்டு தான் இந்த ப்ரெட்டோட மாய்ஸ்சரை லாக் பண்ணி இந்த ப்ரெட்டை செம்ம சாஃப்டாக ஆக்க போகுது. ஸோ ஒரு சின்ன சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, இதில் நம்ம வச்சுருக்கிற இந்த தண்ணியை சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதை அடுப்பில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சு குக் பண்ணலாம். நம்மளோட பேஸ்ட்டை நான் அடுப்பில் வச்சு குக் பண்ண போகிறேங்க. இது வந்து திக்காகணும். திக்கானதுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். 1 மினிட் கூட ஆகலைங்க, இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ், இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு இதை கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுருங்க. ஓகே, ஸோ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கூல் ஆகட்டும். இப்போ நம்மளோட செகண்ட் ஸ்டெப் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இதில் இருக்கக்கூடிய 1/2 கப் பால் நல்ல வெதுவெதுப்பாக இருக்குங்க. கை விரலை இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா அது லூக் வார்மாக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்கள் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு சுகர் தேவை. ஸோ அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சுகரும் நம்மளோட 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நம்மளோட ஈஸ்ட்டை. அதுக்கப்புறம் அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸில் நம்மளோட ஈஸ்ட் வந்து எந்த அளவுக்கு பொங்கி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்மளோட பிரெட் டோ வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஈஸ்ட் மிக்ஸ்சர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நான் ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணுறதுனால மொத்தமாக நான் ஸ்டாண்ட் மிக்சர்லேயே போட்டு நீட் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிடலாம். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் வந்து இந்த கேக்குக்கு அந்த சாஃப்ட்னஸ், அதே மாதிரி அந்த ஸ்வீட்னஸும் கொடுக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து சுகர் அந்த 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட மைதா மாவு, உப்பு, கூலாகி இருக்கிற இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டாண்ட் மிக்சரில் நான் பவுலை வச்சுட்டேன். இது நல்லா நீடாகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் நீடானதுக்கு அப்புறமாட்டு நான் பட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா நீட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட டோ பார்த்திங்கன்னா இங்கே மாவு அதில் நல்லா மிக்ஸ் ஆகி ஹைட்ரேட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்மளோட பட்டரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். நம்ம வச்சுருக்கிற இந்த 3 டேபிள் ஸ்பூன் பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டோ வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்ல நீட் ஆகணும். அது சாஃப்டாக நல்லா திரண்டு வருங்க. அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட டோ வந்து நல்ல நீட் ஆகிடுச்சு. க்ளூட்டன் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அது உங்களுக்கு வந்து அந்த டோவோட அந்த ஷைனிங் டெக்ஸ்சர்லேயே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம இப்போ விண்டோ பெயின் டெஸ்ட் மட்டும் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன பீஸ் டோவை எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தீங்கன்னா தின்னாக ஸ்ட்ரெச் ஆகும். இப்படி வந்தாலே நம்மளோட விண்டோ பெயின் டெஸ்ட்டு பாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து ஸ்மூத்தாக ஷேப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட டோ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக ஷேப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு பவுலில் லேசாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் நம்மளோட ஸ்மூத்தான அந்த டோ இருக்குல்ல, அதை வச்சு லேசாக ஆயில் கோட் பண்ணால் நம்மளோட டோக்கு மேலே வந்து ட்ரை ஆகாது. அதுக்கு வேண்டி ஒரு லேயர் ஆயில் கோட் பண்ணி இதை ரைஸ் ஆக விட்டுருவோம். ஒரு துணி வச்சு மூடி ஏதாவது வார்மான ஸ்பாட்டில் 1 மணிக்கூர்லேருந்து 2 மணிக்கூர் இது டபுள் ஆகணும்.
ஸோ நான் ஒரு ஸ்டாண்டர்டான லோஃப் பேனில் பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதை ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம டோ வந்து ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட டோ ஒரு 1 hour ரைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு பூஃபியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து ஷேப் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள். இப்போ நம்மளோட டோவை நம்ம வெளியே எடுத்து நம்ம வந்து ஷேப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட டோவை வந்து 3 டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணி நம்மளோட லோஃப் பேனில் நான் வைக்க போகிறேன். ஸோ ரஃப்பாட்டு கட் பண்ணி பண்ணுங்கள். ஏன் நான் 3 டிவைட் பண்ணி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோ வந்து அதிக அளவு பட்டர் இருக்கக்கூடிய டோ, அதனால உங்களுக்கு வந்து ஃபுல் லோஃபாக பண்ணால் கொலாப்ஸ் ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணுறோம். ஸோ இந்த 3 போர்ஷனில் ஒரு போர்ஷனை எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரோல் பண்ண போகிறோம். சும்மா ஜஸ்ட் ஒரு ரோல் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை இதில் வைக்க போகிறோம். இதே மாதிரி நான் வந்து 3 இதையுமே ரோல் மாதிரி வச்சிட போகிறேன். ஸோ பர்டிகுலர்லி இந்த ஜாப்பனீஸ் மில்க் பிரெட் வந்து இந்த மாதிரி தான் ஷேப் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்மளோட அடுத்தது. ஸோ ஸ்மூத் சைடை அடியில் வச்சுட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டைட்டாக ஒரு ரோல் மாதிரி பண்ணப்போம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்த சீமை வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட லோஃப் பேனில் இந்த ரோல்ஸை வச்சிடலாம். ஸோ நம்மளோட க்ரீஸ் பண்ணியிருக்கிற லோஃப் பேனில் நம்ம இங்கே ஷேப் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரோல்ஸை வச்சுக்கணும். பெருசாக அப்போ இது இதாகுங்களா? பெருசாகும், காணல, பொங்கும். ஸோ நம்மளோட ரோல்ஸை வச்சாச்சுங்க. இப்போ இதை வந்து ஒரு மணிக்கூர் நம்ம வார்மான பிளேஸில் விட்டுற போகிறோம். இது நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறம் தான் பேக் பண்ண போகிறோம். இதில் வரும். ஸோ இப்போ நம்ம மூடி வச்சு இதை உள்ளே வச்சிடலாம். என் பக்கத்துலேருந்து எங்கள் அம்மா வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கா, எங்கே வைப்ப, இது எப்படி வரும் அப்படின்னு. ஸோ நம்மளோட ப்ரெட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஒரு 45 minutes ரைஸ் ஆச்சுங்க. அவனை வந்து 180 degree Celsiusக்கு ஒரு 15 minutes நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ முட்டை எக் வாஷ் வந்து இந்த ப்ரெட்டுக்கு கொடுக்கணும். அதனால எக்கை வந்து லேசாக பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீமோ பாலோ இருந்துச்சுன்னா இதில் ஊற்றி கூட நீங்கள் பீட் பண்ணலாம். ஸோ நம்மளோட எக் வாஷை வச்சு நல்ல ஜெனரஸாக மேலே பண்ணுங்கள். இந்த எக் வாஷ் தான் வந்து அதுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அந்த கோல்டன் ஷைனிங்கான டாப் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிடலாம். ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம 180 degree Celsius அவனில் ப்ரீ ஹீட் பேக் பண்ண போகிறோம். எக் வாஷ் ஃபுல்லாக கொடுத்தாச்சுங்க. இப்போ நான் இதை வந்து 180 degree Celsius அவனில் 35 minutes பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, நம்மளோட ப்ரெட்டை பாருங்கள் கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சு. ஸோ 10 minutes கூலாக விட்டுட்டேன். இப்போ நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இனி இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட இந்தியன் குக்கிங்க்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஸ்டாக் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ நான் எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இஞ்சி, பூண்டு, உப்பு, மஞ்சப்பொடி, எண்ணெய், இவ்வளோ தான். நான் வந்து அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட் இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். இல்லாட்டி இஞ்சியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கார்லிக்கை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம், அதாவது ஒரு 300 கிராம் இஞ்சி எடுக்கிறீங்கன்னா ஒரு 400 கிராம் கார்லிக் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் வந்து என்னோடய ப்ரப்போர்ஷன் எப்போவுமே ஈக்குவல் அமௌண்ட்டு தான். ஸோ இஞ்சியும் பூண்டும் ஈக்குவல் அமௌண்ட். அண்ட் இஞ்சியை வந்து நான் தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டை நான் தோல் உரிக்க மாட்டேன், ஏன்னா அது ஒரு பெரிய டாஸ்க்கு. அண்ட் அது தோல் உரிக்கணும்னு அவசியமும் இல்லை. ஸோ நீங்கள் வேணும்னா தோல் உரித்த பூண்டு
பூண்டு கடையில் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் டைம் எடுத்து உரிச்சிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இது எல்லாமே அரைச்சி இந்த பர்டிகுலர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ப்ரிசர்வேட்டிவ் பார்த்தீங்கன்னா எண்ணெய், உப்பு, இந்த ரெண்டும் தான் வந்து இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ். நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க. ஃப்ரீசர்லனா நீங்கள் மாதக்கணக்காக ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது இவ்வளோதாங்க. மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இஞ்சி ஆட் பண்ணிடலாம். ஸோ பிளெண்டர் ஜாரில் ஃபஸ்ட்டு இஞ்சி எடுத்துருங்க, அடுத்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டும் எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையுமே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்மளோட ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் தண்ணி எதுவுமே விடாதீங்க. தண்ணி விடாமல் ஒதுக்கி ஒதுக்கி விட்டு இந்த மாதிரி அரைச்சிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இந்த குவான்டிட்டிக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் தான் இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ். அடுத்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த ஆயில் வந்து இதை அரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் ஆகும். ஸோ ஆயில் வந்து நான் எடுத்துருக்கிற ஆயிலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு ரெண்டாவது சொல்கிறேன். இப்போ நான் இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு எல்லோ கலர் வந்து நம்ம வந்து டர்மரிக்னால கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்ன தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை ப்ராப்பராக எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நல்லா க்ளீனான ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இதை ஃப்ரீசர்லனா ஃப்ரீசர் சேஃப் கண்டெய்னராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இந்த ஜாரில் மாற்றியாச்சுங்க. இப்போ இதோட ஷெல்ஃப் லைஃப்பை இன்னும் லாங் ஆக்குறதுக்கு இதோட மேல் லேயர் இருக்குல்ல, அதில் ஒரு லேயர் ஆயிலில் ஊற்றி வச்சிடலாம். இந்த ஆயில் ஊற்றி வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து இன்னுமே லாங் ஆகும். ஓகே, இந்த ஆயில் ஊற்றுற ஸ்டெப் வந்து நீங்கள் இதை ஃப்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பு தேவையில்லை. நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ இதை மூடி நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சடன் சேஞ்ச் ஆஃப் பிளான். ஆக்சுவலி நான் வந்து வீட்டில் ஷாப்பிங் இன்னைக்கு பண்ணணும்னு இருந்தேன். ஷாப்பிங் முடிச்சுட்டு டின்னர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அனுஷா ஃபோன் பண்ணி அம்மா இன்னைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டா. அம்மான்னு சொல்லி அக்கா இங்கே வீட்டுக்கு வான்னு சொன்னதுனால நான் இங்கே வந்துட்டேன். அம்மா என்ன கணிக்க அடுக்கி வச்சுட்டு எல்லாம் எழுதி வச்சு எல்லாம் பண்ணி வச்சேன். ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா. கார்ன் மாவு, காஷ்மீரி சில்லி, மஞ்சள், சாம்பார் பொடி, கார்ன் மாவு, வத்தல் பொடி. நல்ல குஜாலா இருந்தியோ? ஆமா, காலையில நான் உற்சாகமா இருப்பேன்ல, அந்த டைம்ல யூஸ் பண்ணி இதுல அவ்வளவு மசாலா ஐட்டம், பெருஞ்சீரகம், பட்டை, இப்படிதான் கிராம்பு, ஏலக்காய், சோடாப்பு எல்லாம் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து அப்ப நமக்கு சமைக்கும் போது டக்குன்னு அலையவே தேவை இருக்கு. இதுல வந்து நான் இந்த கடுகு ஜீரகம் எல்லாம், கடுகு ஜீரகம் வெந்தயம் வச்சுட்டியா? இது போக இதுலயும் கடுகு ஜீரகம். ஏன்னா உனக்கு வந்து இந்த இருக்குல்ல உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு மிச்சம். சூப்பர். அப்புறம் இது வந்து கடுகு, ஜீரகம். இது வந்து ஜீரக பொடி வறுத்து திரிச்சு வச்சிருக்கேன். இது வெந்தய பொடி, இது நல்ல மிளகு பொடி, இது கடுகு பொடி. கடுகு பொடியும் வச்சிருக்கேன். மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும், சாம்பாருக்கு போடுவேன். கடைசியில சாம்பாருக்கு 2 வெந்தய பொடியும் கடுகு பொடியும் போடுவேன். அதனால இதை நம்ம எடுக்காண்டா தாளிக்கிறதுக்கு, இதை மட்டும் எடுத்தா போதும். அது இங்க வச்சா சிந்துக்கு. அப்படி உனக்கு இதுலயே வச்சு என்ன, அதுக்கு அடியில வச்சுட்டாலே ஓகே தான். அதுக்கு அடியில வச்சு ஆமா உனக்கு பக்கத்துல அதுக்கு அப்படி இருக்கட்டும். சிந்துக்கு எல்லாம் அன்னைக்கு சிந்தி மேல இருந்து எடுக்கும்போது சிந்திரும். நமக்கு வந்து குக்கிங் யூஸ்வலாவே வந்து நீங்க வந்து சொல்லி முடிச்சிட்டுதான். அதுக்கப்புறம் இதுல வந்து புளி, இன்னொன்னு வச்சிருக்கேன் வெள்ளை. அது எங்க வச்சேன்? என்னது மறந்துட்டேன். என்னது? இன்னொன்று புளி வச்சேன். அது வந்து கருத்த புளி, தீயலுக்கெல்லாம் வைப்போம்ல, கருத்த புளி. அது இது கருத்த புளி. இல்லை, இது வெள்ளை புளி. வெள்ளை புளி எங்க கருப்பதுன்னு இருக்கு? இல்லை இல்லை, இந்த புளிக்கும் இந்த புளிக்கும் வித்தியாசம். இது வெள்ளை புளி. வெள்ளை புளினா நான் இல்லட்டி அப்படி இல்லை, புளி புது புளி. இதுக்கு பாரு, இதுக்கு பாரு,
இது கருகருன்னு கருப்பு. இருக்கு பாரு, என்ன பாரு. ஓ அப்படி சொல்லு. இது சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் இதை வைக்கணும். அது ஏன் அந்த டிஃபரன்ஸ்? இது இதா ஐ மீன் ரெண்டு புளிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது கருத்த அதாவது இது வந்து இப்போ புது புளி, இது வந்து 2-3 வருஷம் ஆச்சு. அப்ப வந்து இந்த புளி வந்து நீ இந்த பழைய புளியை நீ வந்து சாம்பாருக்குலாம் விட்டு சாம்பார் கருகருன்னு ஓகே பார்க்க அழகா இருக்காது. அதுக்கு இந்த புளியை யூஸ் பண்ணணும். அந்த புளி வந்து தீயலுக்கு, மீன் குழம்புக்கு, அந்த மாதிரி உள்ளதுக்குலாம் இருக்கு. உனக்கு வேணுமாட்டி இருக்கு? எனக்கு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் இருக்கு. நான் புளி பேஸ்ட் செஞ்சு வச்சிருக்கேன், நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். பேசாம நான் செஞ்சு தரேன், நிறைய இருக்கு. ஓகே, கருத்த புளி. சரி, ஓகே. எனக்கு அது தேவை. எப்பவுமே குக்கிங் பண்ணும்போது நான் அதை தான் சொல்ல வந்தேன். நீங்க கிச்சன் செட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஏரியால மட்டும் வச்சுக்கோங்க. இதை பாரு, இதுல வந்து எல்லாம் எழுதியே வச்சுட்டேன். சோளம், தோரம்பருப்பு, இது ரேஷன், இது நல்ல நயம்பருப்பு, இது வந்து ரேஷன் பருப்பு, எல்லாம் எழுதி வச்சுட்டேன். நைஸ். ஏன்னா நாளைக்கு யார் வந்து செஞ்சாலும் வசதியா இருக்கும். அம்மாக்கு கிச்சன்ல நான் சமைக்கும் போது எனக்கு எல்லா பொருளும் தேடுற மாதிரி இருக்கும். இப்ப பரவாயில்ல. இது வடபருப்பு வடக்கி போடணும். ஓகே, எல்லாம் வச்சிருக்கேன். ஆமா, அனுஷாக்கு நைஸ் ரசோட பிடிக்கும்ல, செஞ்சு கொடு ஒரு நாள். அம்மா சூப்பராக நைஸ் ரசோட செய்வோம், அது செஞ்சாலும் நான் உங்களுக்கு ஒரு நாள் காணிக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து குட்டீஸ்க்கு தோசை விடுங்க அம்மா. நான் வந்து இங்கே தான் இன்றைக்கி ஆக்சுவலி ஸ்டே பண்ண போகிறேன் இந்த வீக்கெண்டு. அதனால் அனுஷா நிற்கிறதுனால ஆமாம், அனுஷா ஒன்றும் படுக்க ஒன்று மாட்டான். ஆமாம், ஏன்னா அவள் கூட கிடைக்கிறதே ப்ரெஷியஸ் மூமெண்ட்ஸ். அதனால் எடுத்து தோசை இருக்கா. நான் வந்து ஆக்சுவலி லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி வந்து செஞ்சேன். சிக்கன் குழம்பு, கிரேவி இல்லை. ஏன்னா வந்து இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ண குழம்பு. அதை நான் வந்து கண்டெய்னரில் செஞ்சவொடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், அனுஷாவுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு. ஸோ இதை சூடு பண்ணி தோசை கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அனுஷா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தோசை. வா, அனுஷா எங்களுக்கு சமைச்சு தாரா. மகா பாருங்க, தள்ளி வைமுக்கா, தண்ணி அங்கே தெரியும். மகா வந்து எவ்வளோ தூரம் அவளுக்கு வந்து இதுன்னு பாருங்க. நான் சிக்கன் கறி கொண்டு வந்தேன், அது வேண்டாமா, அவளுக்கு அவள் ஆச்சி செஞ்ச என்னது நுணுக்கல் பிடிக்கும். ஏன்னா அவளுக்கு சட்னியும் நீங்கள் சிக்கன் வச்சிங்கன்னா அவள் தேங்காய் சட்னி தான் ப்ரிஃபர் பண்ணுவாள். தெரியுமாட்டி மகா, நீ சிக்கன் மட்டன் எது வேணாலும் வை, அவள் தேங்காய் சட்னி நீ வச்சுட்டேன்னா அவள் அதை தான் எடுப்பாள். எஸ். அனுஷாவோட தோசை விடுற ஸ்டைலை பார்ப்போம். மகா, முருகல் தோசை வேணுமா? நுணுக்கல் கெட்டு தான் நல்லா இருக்கும். கல் தோசை. ராமுக்கு என்ன வேணுமா? பிரெட் அப்பட்டோட என்னதுக்கா? நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இதுக்கு, அதான் டேஸ்ட். என்னெல்லாம் போடுவோன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், உப்பு. மகி அவ்வளோ தலையப்படி கண்ணில் படி. என்ன விஷயம் பாரு, என்ன பண்ணுங்க நீ, பிடிச்சிக்கோ. இங்க அவளுக்கு பெருமிட்ட வரணும்டா. ஹலோ ஹலோ. இல்லடி, ஹார்ட் ஆகாதுடி, மூடிதான் வச்சிருக்கேன். ஹலோ ஹலோ. ஏய் குட்டி, நல்ல நான் அதிகம் வைக்கணுமா? ஹாய் ஹாய். யாரு? ஹாய் மியா சிரிக்குது.